Morning my dear 5th standard students, welcome back to grammar class. இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் நம்ம கிராமர் காம்போசிஷன் ஒன்று பார்த்துருக்கோம், கிரேட் வால் ஆஃப் சைனா. அண்ட் நோட் எக்ஸைஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டேர்ம்ஸ், நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப்ஸ் அண்ட் ஸோ ஆன், அந்த மாதிரி பேசிக் டேர்ம்ஸ் இதை வந்து ஃபஸ்ட் எக்ஸைஸில் பார்த்தோம். செகண்ட் எக்ஸைஸில் சிங்குலர், ப்ளூரல் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தேர்ட் எக்ஸைஸ் 3 ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆர்டிகிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும் வாட் ஆர் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னா ஏ அண்ட் த, இந்த மூணையும் தான் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னா ஏ அண்ட் த. ஜென்ரலாக ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆப்ஜெக்ட், திங்ஸ், இதை தான் வந்து ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமரில் தான் ஆர்டிகிள்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு திங் அப்படின்னு சொல்லாமல் ஏ அண்ட் த, இந்த மூணையும் தான் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸைஸ் 3 ஆர்டிகிள்ஸ், அதுதான் இந்த எக்ஸைஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்சர் த ஃபாலோயிங். இந்த எக்ஸைஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா Q&Aவாக தான் இருக்க போகுது. பேசிக்காக தான் இருக்கும், நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பேசிக் டேர்ம்ஸாக தான் இருக்கும். சின்ன சின்ன கான்செப்ட்ஸை மட்டும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். வவல்ஸ்னால் என்ன, கான்சனன்ட்ஸ்னால் என்ன, வவல்ஸ், கான்சனன்ட்ஸ். இப்போ ஹிந்திலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க வவல்ஸ், கான்சனன்ட்ஸ். அது ஹிந்தி பொறுத்த வரைக்கும் வவல்ஸ் தனி, கான்சனன்ட்ஸ் தனியாக படிச்சிருப்பீங்க. லைக் தட் உங்களுக்கு கொஸ்டினே இருக்கும்னு நினைக்கிறேன், வாட் ஆர் வவல்ஸ், வாட் ஆர் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு ஹிந்திலே இருக்கும்னு நினைக்கிறேன், மிஸ்ஸுக்கு தெரியல. அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமரை பொறுத்த வரைக்கும் வவல்ஸ், கான்சனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் ஆல்ஃபபெட், நம்ம ஆல்ஃபபெட்ஸில் டோட்டல் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 26. ஏ பி சி டி இ எஃப் ஜி அப் டு இசட் வரைக்கும் 26 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 26 லெட்டர்ஸில் தான் ஏ இ ஐ ஓ யூ, தீஸ் 5 லெட்டர்ஸ், இந்த 5 லெட்டர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அவுட் ஆஃப் 26 லெட்டர்ஸ் தீஸ் 5 லெட்டர்ஸ் ஆர் நோன் அஸ் வவல்ஸ். AEIOU. யூகேஜி குழந்தைய கேட்டால் கூட அழகாக சொல்லும் AEIOU. அப்போ கான்சனன்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸப்ட் தீஸ் வவல்ஸ், இந்த வவல்ஸை தவிர, எக்ஸப்ட் அப்படின்னா EXCEPT. செகண்ட் கொஸ்டினில் பாருங்கள், எக்ஸப்ட் அப்படின்னா இந்த வவல்ஸாக இருக்கக்கூடிய இந்த 5 லெட்டர்ஸை தவிர பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸ் 21 லெட்டர்ஸும் தான் என்னன்னு சொல்கிறாங்க கான்சனன்ட்ஸ். என்னன்னு சொல்கிறாங்க கான்சனன்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ வவல்ஸ்னால் என்ன அப்படின்னா AEIOU, வவல்ஸ். பேலன்ஸ் 26 லெட்டர்ஸில் இந்த 5 லெட்டர்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 21 லெட்டர்ஸ் இருக்கும். அந்த 21 லெட்டர்ஸ் BCDEFGHJK இருக்கு இல்லையா, அந்த 21 லெட்டர்ஸும் கான்சனன்ட்ஸ். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்கக்கூடிய 2 கொஸ்டின்ஸு. வாட் ஆர் வவல்ஸ், வாட் ஆர் கான்சனன்ட்ஸ். இப்போ ரீட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட் ஆர் வவல்ஸ்? AEIOU ஆர் வவல்ஸ். இந்த 5 லெட்டர்ஸும் தான் வவல்ஸ். வாட் ஆர் கான்சனன்ட்ஸ்? எக்ஸப்ட் வவல்ஸ், ஆல் ஆர் கான்சனன்ட்ஸ். எக்ஸப்ட் வவல்ஸ் அப்படின்னா வவல்ஸை தவிர, எக்ஸப்ட். ஓகேவா? எக்ஸப்ட் இதில் 3 வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். எக்ஸப்ட், எக்ஸ்பர்ட், எக்ஸ்பெக்ட் அப்படின்னு 3 வேர்ட்ஸ் வரும். இதில் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறதே. நிறைய மெம்பர்ஸ் தப்பு பண்ணுறது இந்த இடத்துல தான். எக்ஸப்ட், EXCEPT அப்படின்னா இதை தவிர, வவல்ஸை தவிர மீதி எல்லாமே கான்சனன்ட்ஸ், ஆல் ஆர் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பர்ட், EXPERT, எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ரன்னிங்கில் பெஸ்ட்டாக இருக்கியா, நீ தான் எக்ஸ்பர்ட். கைட்டு விடுறதுல நீ பெஸ்ட்டாக இருக்கியா, நீ தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பர்ட் வேறு, பெஸ்ட்டுன்னு அர்த்தம்.
எக்ஸ்பெக்ட், EXPECT, எக்ஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா எதிர்பார்க்குறது அப்படின்னு அர்த்தம். நீ ஃபஸ்ட் ரேங்க் வருவேன்னு எதிர்பார்த்தேன்டா, ஐ எக்ஸெப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஓகேவா, எதிர்பார்க்குறது, அது வேறு. இந்த இடத்துல EXCEPT, எக்ஸப்ட் வவல்ஸ் ஆல் ஆர் கான்சனன்ட்ஸ். வவல்ஸை தவிர மீதி இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் கான்சனன்ட்ஸ். இந்த ஒரு லைனை நீ ஆன்சராக எழுதினாலும் ஓகே. ஆர் இது இல்லைன்னா நீ அந்த AEIOUவை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸையும் கம்மா போட்டு எழுதி ஆர் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தாலும் மிஸ் வந்து மார்க் தருவோம். போத் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட், ஓகேவா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ். வவல்ஸ்னால் என்ன, கான்சனன்ட்ஸ்னால் என்ன, இதுதான் வவல்ஸ். AEIOU, அதை தவிர பேலன்ஸ் எல்லாமே கான்சனன்ட்ஸ். தேர்ட் கொஸ்டின் இஸ் வாட் ஆர் ஆர்டிகிள்ஸ். வாட் ஆர் ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏ, அண்ட் த. ஏ, அண்ட் த, இது மூணையும் தான் என்னன்னு சொல்கிறோம், ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக ஆர்டிகிள்ஸ்னால் என்னன்னு கேட்டால் ஆப்ஜெக்ட், திங், ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமரில் ஆர்டிக்கிள்னால் என்ன அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் ஏ, அண்ட் த, இந்த மூணுத்தையும் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆர்டிகிள்ஸ். 3 கொஸ்டின்ஸ் ஓவர், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், ஆர்டிகிள்ஸ்னால் என்னென்ன, ஏ, த, இந்த மூணையும் தான் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த மூணுத்தையும் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம், ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கிளை எங்கே யூஸ் பண்ணுவோம், அப்படிங்கிற ஆர்டிக்கிளை எங்கே யூஸ் பண்ணுவோம், த அப்படிங்கிற ஆர்டிக்கிளை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இனிமேல் ஃபாலோ அப்பாக வரப்போகுது, ஓகேவா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். 4th கொஸ்டின், வேர் டு வி யூஸ் அ. வேர்னா எங்கே நாம் ஏ யூஸ் பண்ணுவோம், ஏங்கிற ஆர்டிக்கிளை எங்கே நாம் யூஸ் பண்ணுவோம். வீனா நாம், வேர்னா எங்கே. வி யூஸ் ஏ பிஃபோர் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் கான்சனன்ட் சவுண்டு. அதாவது நாம் எங்கே ஏவை யூஸ் பண்ணுவோன்னா, எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் கான்சனண்ட்டில் ஆரம்பிக்குதோ அந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி, கான்சனன்ட்ஸில் ஆரம்பிக்கிற வேர்ட்ஸுக்கு முன்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏ எங்கே யூஸ் பண்ணுவோம், எங்கே யூஸ் பண்ணுவோன்னு ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்கோம் பாரு எக்ஸாம்பிள். இப்போது AEIOU இந்த 5 லெட்டர்ஸ்னால் வவல்ஸ் அப்படின்னு சொன்னோம். எந்த வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் இந்த ஏவாவோ, இ இல்லை ஐ இல்லை ஓ இல்லை யூ, இந்த 5ல் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சுனாலும் அந்த வேர்டுக்கு முன்னாடி நாம் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், செகண்ட் காலத்தில் பாருங்கள் யூஸ் பண்ணுறது. when the next word start with vowel sound. உனக்கு கொடுத்துருக்க வேர்டு வவல்ஸில் ஸ்டார்ட் ஆனால் நாம் யூஸ் பண்ணுவோம். ஆப்பிள், ஏ, ஆப்பிள். எக், இ, எக். இன்செக்ட், ஐ, இன்செக்ட். ஆரஞ்ச், ஓ, ஆரஞ்ச். அம்ப்ரெல்லா, யூ, அம்ப்ரெல்லா. ஆக்டர், ஏ, ஆக்டர். பாருங்கள், கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸுமே AEIOU இந்த வவல்ஸில் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அதுவே கொடுத்துருக்க வேர்டு இந்த வவல்ஸ் இல்லாமல் பாக்கி லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிருந்தா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய கான்சனன்ட் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிருந்தா நம்ம என்ன ஆட் பண்ணுவோன்னா எ. புக்கு AEIOUவில் ஸ்டார்ட் ஆகலை, அப்போ அது கான்சனன்ட், அப்போ ஏ புக். கார், இதுவும் AEIOUவில் ஸ்டார்ட் ஆகலை, அப்போது ஏ கார். டாக், ஏ டாக். ஃப்ராக், ஏ ஃப்ராக். லெமன், ஏ லெமன். ட்ரக், ஏ ட்ரக். ஸோ வவல்ஸில் ஸ்டார்ட் ஆகிருந்தா வவல்ஸ் இல்லாமல் ரிமைனிங் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிருந்தா ஏ, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சேர், ஸ்கூல், லயன், பெட், மேன், உமன். இது எல்லாமே கான்சனன்ட் லெட்டர்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப்போது ஏ ஆட் பண்ணியிருப்போம். இதுவே வவல்ஸில் ஸ்டார்ட் ஆகிருந்தா எலிவேட்டர், ஈயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எலிவேட்டர் இஸ் நத்திங் பட் லிஃப்ட்,
லிஃப்ட்டில் போகிறோம் இல்லையா, அந்த லிஃப்ட்டுக்கு பேர் தான் எலிவேட்டர். எலிவேட்டர்னாலும் லிஃப்ட்டுனாலும் எஸ்கலேட்டர் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான், எல்லாமே லிஃப்ட்டு தான். நீங்கள் போத்தீஸ் போனீங்கன்னா எலிவேட்டர் பார்க்கலாம், எஸ்கலேட்டர் பார்க்கலாம், சாரதாஸ் போனால் எஸ்கலேட்டர் பார்க்கலாம். ஓகேவா, எல்லாமே லிஃப்ட்டுன்னு அர்த்தம். எலிஃபேண்ட், ஓவன், மைக்ரோவேவ் அவனை தான் ஓவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயர், அவகேடோ அப்படிங்கிறது ஒரு ஃப்ரூட்டு. ஓகேவா, அவகேடோ ஃப்ரூட் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். இப்போ கொரோனா சீசன் இல்லையா, ஸோ நீங்கள் அவகேடோ நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரோனா டிசீஸ் வரவே வராது, அந்த வைரஸ் அட்டாக்கே ஆகாது. ஸோ அவகேடோ அப்படிங்கிறது ஒரு ஃப்ரூட்டு. இப்படி தான் வவ்வல் சவுண்டோட ஸ்டார்ட் ஆயிருந்தா வவ்வல் லெட்டர்ஸோடையோ இல்லை வவ்வல் சவுண்டோடையோ. இப்போ நீங்கள் சவுண்டை வச்சு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. ஸோ வவ்வல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆயிருந்தா அண்ட், வவ்வல் லெட்டர் இல்லாமல் கான்சனன்ட் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆயிருந்தா ஏ. ஓகேவா, இதுதான் எங்கே ஏன் யூஸ் பண்ணணும், எங்கே ஆன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எங்கே த யூஸ் பண்ணணும். டிஹெச்இ த, அந்த த எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரே வேர்ல்டுலேயே ஒன்று தான் இருக்குது, வேர்ல்டுலேயே ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அந்த யூனிக்காக அந்த ஸ்பெஷலாக இருக்கிற அந்த ஒரு இதுக்கு மட்டும் த யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், த எர்த்து, வேர்ல்டில் ஒரே ஒரு எர்த்து தான் இருக்குது, ஸோ த எர்த்து. த சன், வேர்ல்டுக்கே ஒரு சன்னு தான் இருக்குது, அப்போ த சன்னு. யூனிக்காக இருந்தால், ஸ்பெஷலாக இருந்தால், வேர்ல்டுலேயே ஒன்று தான் அது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல த யூஸ் பண்ணுவோம். த மூன், த மூன். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் ஃபேமஸ் பில்டிங்ஸ், ரொம்ப ஃபேமஸான ஸ்பெஷலான யூனிக்கான பில்டிங்ஸோட நேம். த ரெட் ஃபோர்ட், டெல்லியில் இருக்குது இல்லையா, ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுவாங்க பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர். த ரெட் ஃபோர்ட், த தாஜ்மஹால். இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான பில்டிங் நேம் வந்தாலும் அதுக்கு நம்ம என்னென்னு போடலாம், த அப்படின்னு போட்டு அந்த பில்டிங்கோட நேமை ரைட் பண்ணலாம். புக்ஸோட நேம், த பகவத்கீதா, த பைபிள், த குரான், த மகாபாரதா, த ராமாயணா. இந்த மாதிரி யூனிக்கான புக்ஸுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும், த தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்து ஸ்பெஷல் நேம்ஸ், ரிவர்ஸோட நேமாக இருக்கட்டும், சீஸ், ஓஷன்ஸ், கண்ட்ரீஸ், இந்த மாதிரி ஸ்பெஷலான நேம்ஸாக இருந்தாலும் அதுக்கு பிஃபோராகவும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், த தான் யூஸ் பண்ணணும். த அமெரிக்கா, த யூஎஸ்ஏ, த யுனைடெட் கிங்டம், த கங்கா, கங்கா ரிவர், த பசிபிக் ஓஷன், த ஹிமாலயாஸ், த இந்தியன் ஓஷன், த அரேபியன் சி, த பே ஆஃப் பெங்கால். ஓகேவா, இந்த மாதிரி ரிவர்ஸ் நேம், புக்ஸ் நேம், கண்ட்ரீஸ் நேம், வேர்ல்டுலேயே ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அதோட அந்த நேம், பில்டிங்ஸோட நேம், இந்த மாதிரி யூனிக்கான ஸ்பெஷலான நேம்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பிஃபோராகவும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், த அப்படிங்கிற ஆர்டிக்கிளை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ வவ்வல் சவுண்டோடையோ இல்லை வவ்வல் லெட்டர்ஸோடையோ ஸ்டார்ட் ஆயிருந்தா அண்ட், கான்சனன்ட் சவுண்டோட ஸ்டார்ட் ஆயிருந்தாலோ இல்லை கான்சனன்ட் லெட்டர்ஸோட ஸ்டார்ட் ஆயிருந்தாலோ ஏ, யூனிக்கான திங்ஸ் வேர்ல்டுலேயே ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி த. இப்படி தான் நம்ம ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த கொடுத்துருக்க சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வேர்ட்ஸ்க்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணுவியா, ஆன் யூஸ் பண்ணுவோமா இல்லை த யூஸ் பண்ணுவோமா, அதை கரெக்டாக போடுங்க அப்படின்னு உனக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் உனக்கு 6th கொஸ்டின். ஸோ ஆன் ஐஸ்கிரீம், ஏன் ஆன் போட்டோம், பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் வவ்வல், ஐ அப்படிங்கிற வவ்வலில் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால ஆன். ஏ ஹேண்ட், இது வவ்வலில் ஸ்டார்ட் ஆகலை, அப்போது ஏ. த சன், வேர்ல்டுக்கே ஒரு சன் தான் இருக்குது, அப்போது த சன். ஆனியன், ஓவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, வவ்வல், அப்போ ஆன். அம்ப்ரெல்லா, யூவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆன். இன்செக்ட், ஐயில் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால ஆன். கேட், டாக்டர், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால ஏ. ஆக்ஸ், ஓவில் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால ஆன். மெர்க்குரி, மெர்க்குரிங்கிறது ஒரு பிளானட், வேர்ல்டுலேயே ஒரு பிளானட் தான் இருக்குது, அப்போது த மெர்க்குரி. மூன், த மூன். காவேரி ரிவருக்கு முன்னாடியில் நம்ம என்ன போடுவோம், த தான் போடுவோம். மவுண்டைன், எம். மவுண்டைனோட நேம் வந்ததுன்னா நம்ம த யூஸ் பண்ணியிருப்போம். த ஆல்ப்ஸ் மவுண்டைன், த மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு மவுண்டைனோட நேம் கொடுத்துருந்தாங்கன்னா த யூஸ் பண்ணுவோம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல்
காமன் நவுன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க, ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தாங்கன்னா த யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே மவுண்டைன் தானே, எத்தனையோ மவுண்டைன் இருக்குது, அதில் எந்த மவுண்டைன்னு சொல்லலை இல்லையா? ஸோ எம்மு வந்து பார்த்திங்கன்னா கான்சனன்ட், அதனால் ஏ மவுண்டைன். என் அதுவும் கான்சனன்ட், ஏ நர்ஸ். எர்த்து வேர்ல்டுக்கே ஒரே எர்த்து தான். ஸோ த எர்த். போட் கான்சனன்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால ஏ போட். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 6 கொஸ்டின்ஸு. ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், அந்த 6 கொஸ்டின்ஸை ரீட் பண்ணிக்கோங்க. இந்த 6 கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் த ஃபாலோயிங்காக கேட்பாங்க. வாட் ஆர் வவ்வல்ஸ், வாட் ஆர் கான்சனன்ட் எக்ஸப்ட் வவ்வல்ஸ்னால் வவ்வல்ஸை தவிர பேலன்ஸ் இருக்க எல்லாமே கான்சனன்ட்ஸ். அடுத்து தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் ஆர்டிகிள்ஸ், வேர் டு வி யூஸ் ஏ, ஏ எங்கே யூஸ் பண்ணுவோம்? கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி. அண்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம்? வவ்வல் சவுண்டுக்கு முன்னாடி. ஸோ அந்த லாஸ்ட் ஒன் இஸ் யூஸ் த, ஏ அண்ட் சூட்டபிளி. சூட்டபிளினா கரெக்டாக கொடுத்துருக்க வேர்ட்ஸுக்கு ஏ அண்ட் த ப்ராப்பராக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வவ்வலில் ஸ்டார்ட் ஆயிருந்தா அண்ட், கான்சனன்ட்டில் ஸ்டார்ட் ஆயிருந்தா ஏ, யூனிக்காக இருக்கிறதுக்கெல்லாம் த. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கிளியர் பண்ணுறோம். ஓகேவா? திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பாருங்கள், ரைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.